இது மம்டி கிடக்குற கொடுமையை பாரியா, ஆளை காலி பண்ணிவிடும் தெரியுண்ணா. காஞ்சிபுரம் நினச்சிக்கிட்டியா? மூணு பேரும் சேர்ந்து இழுத்தா தான் இருக்கலாம். ரொம்ப மல்லி கட்டினா அத்துக்கும் போதும்டா. வந்துடும் ஓகே. விடுங்க என்கிட்ட விடுங்க. இத்துக்கும் தான் பாருங்க, கிழக்க இருக்கு, கிழக்க போ பாருங்க. கிழங்கு கிழங்கு நேற்று அவிக்கலா, சூப்பராக இருந்தது. அவிச்சானுங்க. வரண்ணா வரண்ணா, 4 பேருக்கு ஒண்ணுங்களா? 4 பேருக்கு நீ பண்ணா எங்க அண்ணனுக்கு வர 80 கிலோ வேணுமாம்ல. தெரியும் எனக்கு 80 கிலோ தூரங்களா? 80 கிலோ 100 கிலோ எப்படி? சோறு போடுறீங்களா எங்களுக்கு? எங்க இருக்கு? இல்ல பணம் எந்த சைடுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இழுக்கும் போது நான் வரேன். இல்ல பிடிக்கலாம், பிடிக்கிற துண்டு என்கிட்ட இருக்கு. சோளம் ஒடிச்ச உடனே வர அந்த மாதிரி வர்றாரு. எலி வெட்டு நடுவாலே வந்து எலி வெட்டிருக்கியா? ஃபுல்லாக எலி வெட்டு தான். நான் வரேன். பண்ணியா என்னமோ இப்படி ஒரு சைடாக சாச்சிடுங்க. அப்படியே சைடாகிட்டு ஒரு சைடாக சாச்சா ஒருவருக்கு 21 இருக்குண்ணா. எல்லாமே வரியா இருக்குங்களா? எலி விட்டு எலி விட்டுக்கா வரி கோழி வயசான காலத்துல நம்ம இதான் கை வைத்தேன். சும்மா உட்காந்து என்ன பண்றது? போ டக்குன்னு அடுத்து இழுக்க முடியாத விடுங்க. எந்த சைடு இத்துக்குதுன்னு மட்டும் பார்த்து எடுங்க. கொடுங்க ஐயா கொடுங்க. போ அடுத்தது பாரு. யாரு? மணிகண்டனா வரது? அப்பா நல்ல மனுஷன்ப்பா. அவன் ஒரு குத்துக்குடியா? அவரு மெண்டல். ஒரு டைம் நல்லா பேசுங்க. கையில் சேர்த்து ஈத்துருப்பேன். அதிகமாக இருக்கு. அங்கே என்னதான் இருக்கு? ஏன் தாளம் போட முடியாது? மணிகண்டன் போய் சொல்றீங்க, ஏன் தாளம் போட முடியாது? என்ன எலி வெட்ட பிடிச்சிக்கிட்டு கிழங்கு விட்டுருக்குங்கிறீங்க ஐயா பெரியவரா? அது சொல்லுங்க. அந்த சைடு அந்த சைடு எடுக்கிறாங்க பாருங்க. 2 கிழங்கு இருக்கியா? இன்னொன்று எதிர்க்கு அப்படியே பாரு. மண்ணை ஃபஸ்ட்டு சீங்க.